அதிமுக ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று ஸ்டாலின் பகல் கனவு காண்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலத்தில் அதிமுக சார்பில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் வறட்சியை சமாளிக்க 1519 ஏரி குளங்களை சீரமைக்க குடிமராமத்து திட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். அதிமுக ஆட்சியை கலைக்க வேண்டும் என்ற நோக்கில் திமுக செயல்பட்டு வருவதாகவும், ஆனால் ஸ்டாலினின் பகல் கனவு பலிக்காது என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். அதிமுக ஆட்சி மீது நடிகர் கமல்ஹாசன் திடீரென குறை கூறி வருவதாக குறிப்பிட்ட முதலமைச்சர் பழனிசாமி, விஸ்வரூபம் திரைப்பட பிரச்சனையின் போது அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா தலையிட்டு கமல்ஹாசனுக்கு ஆதரவாக செயல்பட்டதாக அவர் கூறினார். ஆனால் நன்றி மறந்து நடிகர் கமல்ஹாசன் பேசி வருவதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். கமலஹாசன் இந்த ஆட்சி தொடரக்கூடாது, ஏன்பா தொடரக்கூடாது? உனக்கு 60 வயசு ஆயிருக்குது, இப்பதான் 4வது பிறந்திருக்குது இருக்கு. 60 வயசுக்கு பிறகுதான் 4வது வந்திருக்குது. 1974 இந்த இயக்கத்துல இணைந்திருக்குது. 1974 பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் அவர்களுக்கு கழகத்தில் இணைந்தோம். அதிலிருந்து கிட்டத்தட்ட 42 ஆண்டு காலம் இந்த இயக்கத்துக்காக உழைத்திருக்கின்றோம்.